Hi friends, good evening. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா செக் கன்ஸ்ட்ரைன். செக் கன்ஸ்ட்ரைன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. அந்த செக் கன்ஸ்ட்ரைனை எப்படி SQL ல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி. எக்ஸாம்பிள், நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். அந்த டேபிளோடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுல காலம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், ஒரு லென்த் ஒரு 20 கொடுத்துக்கலாம். அடுத்தது லாஸ்ட் நேம் ஒரு 20 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்தது நான் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுக்க போறேன். இதுல என்ன இப்போ என்ன பாத்தீங்கன்னா இந்த ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா 25 ஏஜுக்கு மேல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த டேபிள்ல ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேஸ். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா செக் கன்ஸ்ட்ரைன் கொடுக்க போறேன். கன்ஸ்ட்ரைன் செக் கன்ஸ்ட்ரைனால நான் CH அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது அந்த டேபிள் நேம் CHK, ஓகே, டேபிள் நேம் கஸ்டமர்ங்கிறது டேபிள் நேம். ஸோ அதுக்கு அடுத்தது நான் என்ன கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ண போறேன், செக் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ண போறேன். இந்த கன்ஸ்ட்ரைனை வந்து நான் எங்க அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா ஏஜ் அப்படிங்கிற காலத்துக்கு நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ அதனால என்ன பண்றேன், செக் இந்த காலம் நேம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும்தான் இதுல இன்சர்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கண்டிஷன்ஸ் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 25 அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு இப்போ நான் வந்து டேபிள் கிரியேட் பண்றேன். கஸ்டமர் அப்படிங்கிற டேபிள் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கும். அதோடைய சின்டாக்ஸ் நான் உங்களுக்கு காட்டிடுறேன், அந்த செக் கன்ஸ்ட்ரைனுடைய சின்டாக்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Alt F1 அழுத்திட்டு இதில் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த டேபிளுடைய சின்டாக்ஸ்லேயே தெரியும். கன்ஸ்ட்ரைன் கிரியேட் ஆயிருக்கு, கன்ஸ்ட்ரைன் நேம், அதுக்கு அடுத்தது இதனுடைய கன்ஸ்ட்ரைன் கீ வந்து என்னன்னா ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 25. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த டேபிள்ல ரெக்கார்ட்ஸை இன்சர்ட் பண்ண போறேன். இந்த கன்ஸ்ட்ரைனுடைய பர்பஸே என்ன அப்படின்னா இந்த ஏஜ் அப்படிங்கிற காலத்துல 25 வயசுக்கு மேல உண்டான ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோடைய பர்பஸே. எக்ஸாம்பிள் லோகு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இவங்களுடைய வயசு வந்து பாத்தீங்கன்னா 26 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் ஆயிரும். அதே சமயம் நான் ஏஜ் வந்துட்டு 24 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கன்ஸ்ட்ரைன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற காரணத்தினால இது இன்சர்ட் பண்ணீங்கன்னா இது கண்டிப்பாக இந்த ரெக்கார்ட்ஸை வந்துட்டு அலோ பண்ணாது இன்சர்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு பர்ஃபெக்டாக எரர் அடிச்சிருச்சு. த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் கான்ஃப்ளிக்டட் வித் த ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக எரர் அடிச்சிருச்சு. ஸோ இதுதான் இந்த செக் கன்ஸ்ட்ரைனுடைய பர்பஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.